அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு ஹவுதியலை கண்டு உலக வல்லரசு நாடுகள் அச்சப்பட்டு இருக்கிற ஒரு நிலையோட காணியது. ஏண்டா சமீபத்தில் இஸ்ரவேல் நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் ஹவுதியலினுடைய ஆயுதங்களை கண்டு இன்றைக்கு அஞ்சு நடுங்கி இருக்குது. இஸ்ரவேல் என்ன செய்யறன்னு சொல்லி தெரியாம இன்றைக்கு பயப்பட்டு திணறி கொண்டிருக்கிறார். மக்கள் போராட்டம் அந்த நாட்டில் உச்சம் அடைந்திருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு ஹவுதிகள தாக்குதல் ஈரான் தாக்குதலுக்கு ஒத்த தாக்குதலாக கொண்டு கருதப்படுகிறது. ஹவுதியல் பலஸ்தீன் 2 ஏவுகணை, அதாவது இது ஹைப்பர்சோனிக் ரேஞ்ச் கொண்டு ஏவுகணை வெறுமனே 2150 கிலோமீட்டர்களை 9-10 நிமிஷத்துகளை கடந்து சென்று இவங்களோட தாட் அயன்டோம் ஏரோ 3 ஏரோ 4 எந்த ஒரு விமான எதிர்ப்பு சாதனங்களாலேயும் முறியடிச்சதுக்கு இயலாத நிலைக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் தள்ளப்பட்டிருக்கிற பலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் ரேஞ்ச் வகையான இந்த ஏவுகணைகள் மட்டுமல்ல ட்ரோன்கள். இப்போ ட்ரோன்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் முன்ன அனுப்பின ட்ரோன்கள் மாதிரி இல்லை. இப்புள்ள ட்ரோன்கள் ஓஹெட் கூட ஓர்ஹெட் கூடன்னு சொல்கிற வெடிமருந்துகள் கூட அந்த ட்ரோன்களில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலால் குறைஞ்சது ஒரு 400-500 கொண்டு வேர்ஹெட்டை கொண்டு ஒரு ட்ரோன் உண்டாயிருந்துன்னு சொல்லி அழிவுகள் அதிகம் தான். அது நாங்கள் நினைக்கிற மாதிரி அதுதான் சமீபத்தில் மெரோன் விமானப்படை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், ஏர்போர்ட் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம். இப்போ பில்டிங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் சேதங்கள் அதிகரிச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த பலஸ்தீன் 2 ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலால் கொண்டு அதிக சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல். இந்த சேத விவரங்களை தணிக்கை செய்த காரணத்தால் அந்த நாட்டு அரச ஊடகங்களும் சரி பிரைவேட் கொண்டு ஊடகங்களாலே வெளியிடுறதுக்கு இயலாத நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த நேற்று இன்று நடந்த தாக்குதலில் ஜெயிர் செல்ற ஒரு முக்கியமான ஏவுகணையை ஏவிருக்கிற லான்ச் பண்ணியிருக்கிற ஹவுதியல். அந்த ஏவுகணை வானத்திலிருந்தே செஞ்சில் மிசைல்களமாய் பிரிஞ்சு அது துண்டு துண்டாக கொண்டு பிரிந்து சென்று கொண்டு தாக்குதல்களை துண்டியமாக நடத்தி பெரிய சேதத்தை உண்டு பண்ணிய கொண்டு ஒரு ஏவுகணையாக இந்த சைல் என்று சொல்கிற இந்த ஏவுகணை கருதப்பட்டு இப்போ இதை கண்டும் இஸ்ரவேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் நடுங்கி வைத்திருக்கிறது தான் உண்மையாக இருக்கிற பல உத்திகளை கொண்ட பல தொழில்நுட்பம் வாய்ந்த இந்த ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஹவுதிகள கைவசம் சேர்ந்திருக்கிறது. சமீபத்தில் ஈரான் அனுப்பின அந்த 4 கப்பல்களில் கிட்டத்தட்ட 70,000 டன்னுக்கு அதிகமான ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கப்பல்களில் ஆயுதம் கொண்டு துல்லியமான தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்கள். அப்போ வேறு பல ஆயுதங்களும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த தாக்குதலை பற்றின கருத்துக்களை கொமெண்ட்ஸ்கள் மூலம் தெரிவிக்கும்.